Hello everyone, welcome to Zaika with Cobra channel. இன்றைக்கி நம்ம சோயா ட்ரை ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாமா? ஒரு டீப் பேனில் 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் சேர்த்துட்டு சோயா சங்க்ஸையும் சேர்த்துட்டு நல்லா பாயில் பண்ணி விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு பாயில் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி பாயில் ஆகும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சோயாவை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை இன்னொரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுட்டு to 3 glasses of cold water சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் ஆற விடுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சோயாவை எடுத்து எல்லா வாட்டரையும் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துருங்க. நல்லா ஸ்குவீஸ் பண்ணிடுங்க. எந்த வாட்டரும் அது உள்ளே இருக்கக்கூடாது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஒரு சைடில் வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் பெப்பர் 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1.5 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 6 நம்பர் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வறுப்பட்டதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சு நல்லா குறைன்னு அடைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பொரிய விடுங்க. அப்புறம் சின்னதாக நறுக்குன 2 வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் வறுப்பட்டதும் கறி லீவ்ஸை சேர்த்துட்டு டொமேட்டோஸையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா ரா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்குங்க. இப்போ தேவையான அளவு சால்ட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான ஸ்பைசஸை போட்டுக்கலாம். ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள் எல்லாம் போட்டு வதக்குங்க. இப்போ ஆயில் கொஞ்சம் பெரிய ஸ்டேஜில் சோயாவை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. நல்லா குக் ஆகட்டும். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவில் இருந்து ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். மசாலா ஜாஸ்தியாக வேணுன்றவங்க ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கம்மியாக போடுறது தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கோங்க. ரொம்ப போட்டுறாதீங்க, ஏன்னா
எல்லா சோயா அதை அப்சர்வ் பண்ணிக்கும், தண்ணியை அப்சர்வ் பண்ணிட்டா டேஸ்ட்டில் நல்லா இருக்காது. கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு லிட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் குக் ஆக விடுங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுன்னா அது குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா இது நம்ம ஃபஸ்ட்டு பாயில் பண்ணிட்டதால வெறும் நம்ம மசாலா மட்டும் தான் குக் பண்ணுறோம். இப்போ ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. இங்கே சோயா ட்ரை ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. டெய்லி ஒரே டிஷ் செஞ்சு போர் அடிச்சிருந்தா இப்படி சோயா ட்ரை ரோஸ்ட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லோரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பாடு வேணும்னு சொல்லி சாப்பிடுவாங்க. ட்ரஸ்ட் மீ, யூ வில் லவ் இட். இது ரசம் சாம்பார் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ரோட்டி கூட சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்புறம் என்னங்க, நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஷேர் பண்ண கையோடு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Until then, ta-ta, bye-bye.